குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் நேஷ்னல் ஹெல்த் பாலிசி. சரிங்களா, லாஸ்ட் கிளாஸ் வந்து கமிட்டிஸ் பார்த்தோம். படிச்சுக்கோங்க, எல்லா கமிட்டியுமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து நேஷ்னல் ஹெல்த் பாலிசி. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். ஓகேங்களா. நேஷ்னல் ஹெல்த் பாலிசி அப்படின்னா, த நேஷ்னல் ஹெல்த் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்ட் அண்ட் பிளேஸ்ட் இன் த பார்லிமெண்ட் இன் 1982 during the 6th 5-year plan and it was approved by the parliament in 1983. 1982 வந்து இந்த பார்லிமெண்ட்டுக்கு இது வந்து வைக்கிறாங்க. சரிங்களா, இது மாதிரி ஒரு நேஷ்னல் ஹெல்த் பாலிசின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து 1982 வந்து அது அக்செப்ட் பண்ணப்படலை. எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வந்து 1983 வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. இந்த நேஷ்னல் ஹெல்த் பாலிசி வந்து 1983, அதாவது 4 பாலிசி இருக்குது. நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 1983, நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2002, 2015, 2017 அப்படின்னு 4 பாலிசி இருக்குது. சரிங்களா. அதில் 1983 நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 1983 அப்படின்னா அதில் என்ன அப்படின்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்கில் ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்கலாம். நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2015 எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை நேஷ்னல் ஹெல்த் பாலிசி அப்படின்னு மட்டும் 5 மார்க்கில் கேட்டுட்டு விட்டுடலாம். பொதுவாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 4த்தையுமே எழுதி கொஞ்சம் 5 மார்க்குக்கு எவ்வளோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா 4மே ஃபுல்லாக எழுதணும். சரிங்களா. இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. National Health Policy 1983. The National Health Policy was adopted in August 1983. 83 ஆகஸ்ட் மந்த்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. It was evolved after global acceptance of health for all by 2000 AD in 1976 to 77 through primary health care strategy and on the recommendation of the ICMR ICSSR joint panel. இது வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ஃபார் ஆல் 2000 AD வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா என்னான்னு தெரியலையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது. அதனால் நேஷ்னல் ஹெல்த் பாலிசி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அது மூலியமாக அந்த ஹெல்த் ஃபார் ஆல் 2000 ADயை வந்து நம்ம அதோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரைமரி ஹெல்த் கேர் கொடுக்கறது மூலயமா இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதை வந்து எது ரெக்கமெண்டேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ICMR ICSSR ஜாயின் பண்ணலாம். ICMRனா உங்களுக்கே தெரியும், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ICSSR அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச். சரிங்களா. இது ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணி இதை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு பாலிசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாலிசி மூலயமா நம்மளால் வந்து அந்த ஹெல்த் ஃபார் ஆல் 2000 ADயை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பாலிசி ப்ரொவைடட் பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் அண்ட் சப்போர்ட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் இன் டேக்கிங் டிசிஷன்ஸ் விச் வேர் எசென்ஷியல் ஃபார் அட்டைனிங் ஹெல்த் ஃபார் ஆல் த்ரூ ப்ரைமரி ஹெல்த் கேர் அப்ரோச். இந்த பாலிசி வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட், அதாவது சப்போர்ட் பண்ணுது. அந்த ஹெல்த் ஃபார் ஆல் 2000 ADயை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஆப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதே தான், அந்த ஹெல்த் ஃபார் ஆல் தான். த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 83 வாஸ் டு அட்டைன் ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD. அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. பை எஸ்டப்ளிஷிங் அண்ட் எஃபிஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் ஹெல்த் கேர் டெலிவரி விச் இஸ் அசசபிள் டு எவ்ரி இண்டிவிஜுவல் அட் எவ்ரி corner of the country, especially the most vulnerable groups like women, children, elderly people and under privileged class of the society. மெயினாக வந்து நம்ம ப்ரைமரி ஹெல்த் கேரை வந்து கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த்தை வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி பிஎஸ்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்தையும், மேன் பவர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் ஃபார் ஆல் 2000 AD வந்து கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. மெயினாக இது யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்னரபிள் குரூப்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உமன், சில்ட்ரன், எல்டர்லி பீப்புள் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ்டு கிளாஸ் ஆஃப் த சொசைட்டி, இல் பேஷண்ட்ஸ். சரிங்களா, இவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரையாரிட்டி இவங்க எதுக்கு ஃபஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேஷன் ஆஃப் ப்ரைமரி ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏற்கனவே பார்த்தது தான், இதில் படிக்கிறது எல்லாமே திரும்ப ரிப்பீட்டடு தான். சரிங்களா. அதனால்
நோ நீட் மோர் இன் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? கோஆர்டினேஷன் வித் ஹெல்த் ரிலேட்டட் சர்வீஸ். ஹெல்த் ரிலேட்டட் சர்வீஸ்னால் என்ன? அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு தலைவலின்னு வராங்க, அந்த தலைவலிக்கு மட்டும் மருந்து கொடுத்து அனுப்பிடக்கூடாது. அந்த தலைவலி எதனால் வந்துச்சு, அப்போ வேறு ஏதாவது மெயின் ரீசனாக இருக்கலாம்ல. ஒரு மைக்ரைனாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஹெட் இன்ஜுரி முன்னாடி ஆனதுனால இருக்கலாம், இல்லை எனி ப்ளீடிங், எனி அது ஹெமரேஜ், ஏதாவது ஒரு டியூமர், எதனால் கூட இருக்கலாம். அதனால் அப்போ அந்த ஹெல்த் கேர் அது ஹெல்த் ரிலேட்டட் சர்வீஸ் அதுக்கு என்ன ரிலேட்டடாக இருக்குமோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கும் வந்து நம்ம இப்போ நீங்கள் போய் இப்போ அங்கே நம்மளுக்கு பார்க்க இது இல்லைன்னா இப்போ ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பி நீங்கள் எதுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள், இப்போ உள்ள தலைவலிக்கு நாங்கள் மருந்து கொடுக்குறோம், நீங்கள் எதுக்கும் இந்த தலைவலி எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுதான் வந்து கோஆர்டினேஷன். அதாவது ஹெல்த் ரிலேட்டட் சர்வீஸ் பிஹெச்சியில் மட்டும் இல்லாமல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆக்டிவ் இன்வால்மெண்ட் ஆஃப் வாலண்டரி ஹெல்த் ஆர்கனைசேஷன். வாலண்டரி ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட இன்வால்வ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதையும் சேர்த்து செய்யணும். ப்ரொவிஷன் ஆஃப் எசென்ஷியல் ட்ரக்ஸ் அண்ட் வேக்கன்சிஸ். வேக்சின்ஸ் எல்லாத்தையுமே வந்து போதுமான அளவு வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்போ 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 500 வேக்சின் மட்டும் கொடுத்தா அந்த இடத்துல பத்தாது. எசென்ஷியல் 1000ங்கிறது எசென்ஷியல். 1100 கூட நீ கொடுக்கலாம். ஏன்னா சப்போஸ் எக்ஸ்பைரி ஆகிறது அது இதுன்னு சம்திங் அது வீணாக கூட போகலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கறது பெட்டர். அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி பிளானிங் சர்வீஸ். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா தரம், அதோடைய தரம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்றாங்க. இம்யூனைசேஷன், நியூட்ரிஷன், மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் சர்வீஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் என்னென்னு தெரியும், நல்லது கூட கெட்டதை கலக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெப்பர் கூட வந்து பப்பாயா சீட்ஸ் கலக்கிறது, அப்புறம் மில்க்கு கூட வாட்டர் கலக்கிறது, அந்த மாதிரி. வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன், ஹெல்த் எஜுகேஷன், இதெல்லாம் தான் இவங்களோட ப்ரையாரிட்டிஸாக இருக்குது. கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 1983 வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to make the community aware of their health problem and mean to solve this problem. அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளமை அவங்களையே சால்வ் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்கள வந்து மேக் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்றது. ப்ரொவிஷன் ஆஃப் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் யூஸிங் டெக்னாலஜி தட் பீப்புள் கேன் அஃபோர்ட். பீப்புள் வந்து அஃபோர்டபுளாக இருந்தாங்க அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இன்னும் நல்ல சேஃபாக கொடுக்கலாம் அப்படின்றது. ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டிஸ்பாரிட்டி இன் ஹெல்த் சர்வீஸ் பிட்வீன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா. அதாவது ஹெல்த் சர்வீஸை வந்து எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இப்போ ரூரலில் இருக்கிற பீப்புளுக்கும் அங்கேயே காமிச்சு திருப்பியும் என்னது அங்கேருந்து இங்கே ரெஃபரலும் நல்லா இருக்கணும். அப்போ எங்கேயுமே வந்து நடுவில் எக்ஸிஸ்டிங் டிஸ்பாரிட்டி மிஸ் ஆகவே கூடாது. அதை வந்து நம்ம மிஸ் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம தடுக்கணும். அடுத்து எஸ்டாப்ளிஷிங் ஏ டைனமிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் விச் கேன் சப்போர்ட் ஹெல்த் பிளானிங் அண்ட் ஹெல்த் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்போ வந்து ஒரு 100 பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சிங்களேன். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள், நம்மளோட பிஹெச்சியில் நம்ம இதுக்கு போகிறோம்ல ஏரியாவுக்கு, அந்த பிஹெச்சியில் அந்த ஊரில் உடம்பு சரியில்லை, அந்த பிஹெச்சியில் வந்து காமிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து உடனே மறுநாள் வந்து கணக்கு கொடுத்தா மட்டும்தான் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அப்போ அவங்க வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இவங்க கொடுக்காம விட்டுட்டு 100 பேருக்கு ஜுரம் அடிக்குதா, சரி ஓகே மாத்திரை கொடுப்போம், பேராசிட்டமால் கொடுப்போம்னு கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் இன்னும் அது அதிகமாகி 500 பேர் ஆனதுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து எதையுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அந்த பேசிக் அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். ப்ரொவிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்போர்ட் டு ஹெல்த் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன். அந்த ஹெல்த்தை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் லீகலாக வந்து என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். டு கம்பேட் வைட் ஸ்ப்ரெட் மேல்நியூட்ரிஷன் வந்து அதிகமாக ஆகாமல் தடுக்கணும். ரிசர்ச் இன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆஃப் ஹெல்த் கேர் டெலிவரி அண்ட் லோ காஸ்ட் ஹெல்த் டெக்னாலஜி. ஆல்டர்னேட்டிவ் அதாவது ரிசர்ச் வந்து அப்படியே காஸ்ட்லியாக தான் நான் செய்வேன் அப்படின்லாம் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கம்மியான காஸ்ட்டில் எப்படி ரிசர்ச் பண்ணி என்ன ரிசல்ட்டை நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றத செய்யணும். கிரியேட் கோஆர்டினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். நிறைய அதாவது வெறும் அலோபதியை மட்டுமே நம்பி இருக்காமல் ஒரு சித்தாவோ ஒரு ஹோமியோபதியோ இல்லை ஒரு யோகா ஒரு யுனானி அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கோஆர்டினேஷன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட எலிமெண்ட்ஸாக இருக்குது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர்ஸ் டு அச்சீவ் ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD ஆஃப் நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 1983. அதாவது இந்த நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 1983 மூலயமா ஹெல்த் ஃபார் ஆல் 2000 ADயில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் ஆஃப் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் ஃப்ரம் 125 in 1983 to below 60
பை 2000 AD. அதாவது 83ல் வந்து இப்போ 2000க்கு வந்துட்டோன்னு வச்சுக்க. இப்போ 2000ல் வந்து என்னென்னலாம் ஹெல்த் பாலிசி 83லேருந்து 2000 வரைக்கும் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்ஃபண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து 125 இருந்துச்சான் எப்போ 1983ல். அதை வந்து 2000 இயரில் வந்து 60 குறைச்சிருக்காங்க. டு ரைஸ் த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் ஃப்ரம் 52.6 இன் 1983 64 பை 2000 AD. 1983ல் அந்த வாழ்க்கை லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த இயரை வந்து 52 இருந்ததை 64 மாற்றிருக்காங்க. டு ரெடியூஸ் க்ரூட் டெத் ரேட் ஃப்ரம் 14 in 1983 டு 9 14லேருந்து 9 மாற்றிருக்காங்க க்ரூட் டெத் ரேட்டை. டு ரெடியூஸ் க்ரூட் பர்த் ரேட்டை வந்து 335லேருந்து 21 குறைச்சிருக்காங்க. டு அச்சீவ் நெட் ரீப்ரொடக்ஷன் ரேட் ஆஃப் 1 பை 2000 AD. அதாவது நெட் ரீப்ரொடக்ஷன் ரேட்டை வந்து 1 ஆக்கியிருக்காங்க. அது பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. டு ப்ரொவைட் போர்ட்டபிள் வாட்டர் டு என்டையர் ரூரல் பாப்புலேஷன் பை 2000 AD. போர்ட்டபிள் வாட்டர்னால் ஒன்றும் இல்லை, ட்ரிங்கிங் வாட்டர் தான், சரிங்களா. அப்போ அதை வந்து கொடுக்கணும் எல்லா ரூரல் பீப்புளுக்கும், அதாவது கொடுத்துருக்காங்க, சரிங்களா, நிறைய ட்ரிங்கிங் வாட்டர் அந்த இதுவை. அடுத்தது வந்து தோ த மெனி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் NHP 1983 வேர் ஃபுல்ஃபில்டு. நிறைய வந்து அப்ஜெக்டிவ் வந்து அவங்க சொன்ன அப்ஜெக்டிவை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD வாஸ் நாட் அச்சீவ்ட். எதுக்காக மெயினாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை அச்சீவ் பண்ணல. எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? அதாவது ஓகே பண்ணலாம், ஓகே எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் முடியாத காரியம் தானே. அதனால் அவங்களால என்ன முடியுமோ அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் டியூ டு லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். எதனால் அவங்களால இதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் சோர்ஸஸ். அவங்கள்ட்ட ஃபினான்ஷியல் சோர்ஸஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ட்ரைன் மேன் பவர் கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, மெட்டீரியல்ஸ் கிடையாது. அதனால் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், சரிங்களா. அடுத்தது ஆரம்பிச்சிருக்காங்க 2000ல். இது முடிஞ்சதுக்கப்புறம் நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2002 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. த ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஷார்ட் கம்மிங் ஆஃப் NHP 1983 வேர் ரிவ்யூடு. அதையே ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ஆப்ஜெக்டிவை. த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவால்வ்ட் ஏ ரிவைஸ்ட் நியூ நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2002. அதை வந்து அவங்க வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the main objective of the policy is to achieve an acceptable standard of good health amongst the general population of the country. ஒன்றுமே கிடையாது, மக்களோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்கணும், அனாவசியமான எந்த விதமான ஹெல்த் டிஃபென்ஸும் வராமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான், சரிங்களா. த அப்ரோச் would be to increase access to decentralized public health system by establishing new infrastructure in the deficient areas and by upgrading the infrastructure in the existing institution. அவங்க வந்து ஒன்றுமே கிடையாது, அந்த பப்ளிக்கோட அந்த ஹெல்த் சிஸ்டம் அதை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டுட்டு போகணும். அனாவசியமான இப்போல்ல வந்தது எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு இப்போ தானே வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ எங்கள் காலத்துலலாம் வந்து என்னென்னா அதெல்லாம் ரொம்ப எதுவுமே கிடையாது, சரிங்களா. இப்போ அது எப்படி இப்போ வந்துச்சு? அப்போ அது வர விடாமல் நம்ம ஆக்கியிருக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபீவர் இல்லை ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஏதோ இருக்குன்னா அப்போ வந்து அந்த டாக்டர் சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிட்டால் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் அப்பையிலேருந்தே வந்து என்னது ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அதை. அப்போ அவங்களுடைய உடம்பை கவனிக்கணும், அவங்களோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் கவர்மெண்ட் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். எதுக்குமே இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அப்ரூவ் கொடுக்கக்கூடாது, சரியா. Overriding importance would be given to ensure a more equitable access to health services across the social and geographical எக்ஸ்பான்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது ஓவர் ரைடிங் எதுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா, என்ஷூர் எ மோர் ஈக்குவட்டபிள் ஆக்சஸ் டு ஹெல்த் சர்வீஸ். ஹெல்த் சர்வீஸ்க்கு நிறைய இவங்க இது கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சரியா. Emphasis will be given to increase the aggregate public health investment through a substantially increased contribution by the central government. இப்போ அடுத்து என்ன பண்ணாங்கன்னா பப்ளிக் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா இதிலலாம். இப்போ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் இவங்க வந்து எம்ஃபசைஸ் பண்ணி
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ கணக்கு காட்டி அதுலேருந்து என்ன நம்ம வந்து பெனிஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டுட்டு வராங்க. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் திஸ் இனிஷியேட்டிவ் வில் ஸ்ட்ரென்தன் த கெப்பாசிட்டி ஆஃப் த பப்ளிக் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட் த ஸ்டேட் லெவல் டு ரெண்டர் எஃபெக்டிவ் சர்வீஸ் டெலிவரி. எஃபெக்டிவாக சர்வீஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு என்னது ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து அப்படி கொடுத்தா தான் அவங்க வந்து எஃபெக்டிவாக சர்வீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து உனக்கு 3 ஷிஃப்ட்டு போட்டு ஒரு 500 தான் சேலரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு நாளைக்கு அது கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதத்துக்கு 6000னா அப்போ ஒரு நாளைக்கு 200 ருபீஸ் தான் வருது. இப்போ 200 ருபீஸ் கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக உன்னை வேலை வாங்கினா எப்படி வேலை செய்வீங்க? ஆமாம் 200 போதும் 2 மணி நேரம் வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ல. அப்போ நம்ம வேலை செய்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு என்னது மணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க நல்லா வேலை செய்வாங்க எஃபெக்டிவாக. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் லெவல் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பேசணும் அப்படின்றது இவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது. த கண்ட்ரிபியூஷன் ஆஃப் தி private sector in providing health service would be much enhanced, particularly for the population group which can afford to pay for the services. ப்ரைவேட் செக்டருக்கு கொடுத்து நீங்கள் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து கான்ட்ராக்டாக பேசிஸ் ஆள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து நல்ல கவர்மெண்ட்லேருந்து ஒரு 10,000 வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், சரி இந்தாப்பா நீ ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கோ, ஓகே நீ நல்லா ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீதி அவங்க வச்சுக்கிட்டு நல்லா வந்து கொடுப்பாங்க. அப்போ ப்ரைவேட் செக்டர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு நல்லா பார்த்துக்கணும் ஒவ்வொரு இதையும் அப்படின்னு சொல்கிறாங்க. Primary will be given to preventive and first line curative initiatives at the primary health level through increased sectoral share of allocation. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெலிவரியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இப்போ தினம் பாம்பு கடிச்சிடுச்சுனாலும் சும்மா ஒரு டிடி மட்டும் போட்டு விட்டுட்டு இல்லை எது கடித்தாலும் இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டே ஆனாலும் ஒரு டிடி மட்டும் போட்டு விட்டுட்டு ரெஃபர் பண்ணிவிடுவாங்க பிஎஸ்சிலலாம். ஆனால் இப்போலாம் என்ன எதாக இருந்தாலும் அங்கேயே ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. அப்போ ப்ரைமரி கேர் கொடுக்குற இடத்துல எல்லா விதமான ஃபஸ்ட் லைன் க்யூரேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸும் அங்கே இருக்கணும் அப்படின்றது இப்போ கொண்டு வந்துட்டாங்க. எம்பசிஸ் வில் பி பெய்ட் ஆன் ரேஷ்னல் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வித்தின் த அலோபதிக் சிஸ்டம். அதாவது ரேஷ்னல் யூஸாக எப்பொழுதும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி கேர் கொடுக்கணும் அப்படின்ற அலோபதிக் சிஸ்டத்தில் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து பெய்ட் பண்ணணும், அதை பே பண்ணி அதாவது யூஸ்வலாக நார்மலாக இப்போ வந்து இப்போ ஜிஹெச்லாம் சொல்கிறாங்களே எக்ஸ்ரேக்கு மட்டும் வாங்கிட்டு போனால் 20 ருபீஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி பேமெண்ட்டு அது எல்லாமே இருக்கணும் அப்படின்றாங்க. இன்க்ரீஸ்டு அசஸ் டு த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சிஸ்டம் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மெடிசன் வில் பி என்ஷூர்ட். அப்போ இது மட்டும் அலோபதிக்கு மட்டும் இல்லாமல் இப்போ சித்தா ஹோமியோபதி அதெல்லாம் இருக்குதுன்னா அது எல்லாமே டெஸ்ட் பண்ணின மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, to translate the objectives into reality, the Health Policy 2002 has laid down specific goals to be achieved by the year 2005, 2010 and 2015. These goals are mentioned in the table. Okay, என்னென்னா இப்போ 2002 நேஷ்னல் ஹெல்த் பாலிசி வந்து என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றத 2005, 2010, 2015 வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்கள். எராடிகேஷன் போலியோ அண்ட் ஓகே, எராடிகேஷன் அப்படின்னாவே என்ன? நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எராடிகேஷனுக்கும் கண்ட்ரோலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது. கண்ட்ரோல் அப்படின்னா 10 கேஸ் இருந்த இடத்துல 5 அதை குறைக்கிறதுக்கு பேர் கண்ட்ரோல். எராடிகேஷன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதை இல்லாமலே ஆக்கிறது. சரியா? அப்போ எராடிகேட் போலியோ அண்ட் போலியோவும் யாஸ் அந்த 2 டிசீஸையும் வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க 2005. எலிமினேட் லெப்ரஸியும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க 2005. எலிமினேட் காலாசாரையும் வந்து ஆக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஷ்மேனியா பேரசைட்னால் வரக்கூடிய நம்மளுக்கு டிசீஸ் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க, பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன், அதில் வந்து கம்யூனிட்டியில் படிச்சிருப்பீங்க. சாண்ட்ஃப்ளை நம்ம இதில் பாத்திரப்பொருளில் படித்தோம்ல சாண்ட்ஃப்ளை, அந்த சாண்ட்ஃப்ளைனால தான் இது வந்து பரவுது. ஓகேங்களா? அதையும் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க 2010. எலிமினேட் லிம்பாட்டிக் ஃபைலேரியாசிஸ் யானைக்கால், அதையும் வந்து 2015 எலிமினேட் பண்ணிட்டாங்க. அச்சீவ் 0 லெவல் க்ரோத் ஆஃப் ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ். அதோட க்ரோத் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆனால் பேஷண்ட் இல்லாமல் ஆக்க முடியல 2007 வரைக்கும். இப்போ அதாவது அந்த க்ரோத் மட்டும் இல்லாமல், அதாவது வளராமல் தடுத்துருக்காங்க. ரெடியூஸ் மொர்டாலிட்டி பை 50% ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டிபி, மலேரியா அண்ட் அதர் வெக்டர் அண்ட் வாட்டர் ஹோம் டிசீஸ். அதாவது வாட்டர் பார்ன்
டிசீஸ், வாட்டர் ஹோம் இல்லை, அது வாட்டர் பார்ன் டிசீஸ். ஹோம் அடிச்சுட்டு பார்ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வரக்கூடிய மார்ட்டாலிட்டி, அதனால் டெத் ஆகக்கூடிய அந்த ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 2010. ரெடியூஸ் ப்ரிவலன்ஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் to 0.5% ஆக்கியிருக்காங்க. ரெடியூஸ் IMR, இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து 30/1000 இருந்ததை 100/1,00,000 மாற்றிருக்காங்க 2010. இன்க்ரீஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி ஃப்ரம் கரண்ட் லெவல் ஆஃப் 20% கீழே இருந்ததை 70%க்கு மேலே. அதாவது யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்ன, ஹாஸ்பிட்டல் அந்த பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அவங்க. அதாவது யூட்டிலைசேஷன் அப்போ என்ன சொல்கிறது மீனிங், அவங்க வந்து தேவைக்கு எடுத்துக்கிறது. சரிங்களா? யூஸ் பண்ணிக்கிறது, அதுதான் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Establish an integrated system of surveillance, national health accounts and health statistics. அதாவது இன்டெகிரேட் சிஸ்டம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க 2005. இன்க்ரீஸ் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் பை கவர்மெண்ட் ஆஸ் ஏ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் 0.9% to 2%. அந்த ஜிடிபி ரேட்டை வந்து 0.9%லேருந்து 2%ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடிபின்னா என்ன, 5 இயர் பிளான்லேயே நம்ம படித்தோம். சரிங்களா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரிங்களா? அதான் வீட்டில் நம்ம உருவாக்குற பொருளை எந்த அளவுக்கு நம்ம வெளியில் விற்கிறோம், அதோடைய எக்ஸ்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் அது. சரிங்களா? இன்க்ரீஸ் ஷேர் ஆஃப் சென்ட்ரல் கிராண்ட் டு கன்ஸ்டிடியூட் அட்லீஸ்ட் 25% ஆஃப் டோட்டல் ஹெல்த் ஸ்பெண்டிங். அது வந்து 2010 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஸ்டேட் செக்டர் ஹெல்த் ஸ்பெண்டிங் ஃப்ரம் 5.5% to 7. 5.5% இருந்த ஹெல்த் ஸ்பெண்டிங்கை 7% பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் இன்க்ரீஸ் டு 8% ஆஃப் த பட்ஜெட்டே வந்து 8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து 2015 நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2015. இப்போ இது வரைக்கும் பார்த்தது நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2002. சரிங்களா? அடுத்து 15 என்ன அப்படி, அதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the primary aim of National Health Policy 2015 is to inform, clarity, strengthen and prioritize the role of government in shaping health system in all its dimensions such as investment in health. ஹெல்த்தில் போடக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபினான்சிங் ஹெல்த் கேர் சர்வீஸ். ஹெல்த் கேர் சர்வீஸ்க்கு வந்து நிறைய பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அப்போ தானே வருவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எதுக்கு நிறைய பேர் போகிறாங்க, ஜிஹெச்சில் போனால் அந்த லைசால் ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரி என்னது ஒரு கேர் நல்லா இருக்குது, அங்கங்கே எச்சு துப்பி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க அப்படின்லாம் போகிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் போட்டு சும்மா பக்காவாக நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன இந்த அளவுக்கு நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது வந்து நல்லாயிருக்கும். அதுதான் இவங்களோட எய்மாக இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் குட் ஹெல்த் த்ரூ கிராஸ் செக்டோரல் ஆக்ஷன். அதாவது டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதும் ஹெல்த்தை ப்ரமோட் பண்ணுறதும். அசஸ் டு டெக்னாலஜிஸை வச்சு அசஸ் பண்ணணும் அப்படின்றது. அடுத்து டெவலப்பிங் ஹியூமன் ரிசோர்ஸஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு டாக்டர் இருக்கிற இடத்துல 2 டாக்டராக போட்டால் கூட்டமும் குறையும். அது மாதிரி ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும். என்கரேஜிங் மெடிக்கல் ப்ளூரலிசம். அதாவது நிறைய அதிகமாக மெடிக்கல் இது, அது அலோபதி மட்டும் இல்லாமல் சித்தா, ஹோமியோபதி, யுனானி எல்லாமே வந்து அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. பில்டிங் த நாலேஜ் பேஸ் ரெக்கார்ட் ஃபார் பெட்டர் ஹெல்த்தை கொடுக்கறதுக்கு எப்படிலாம் நம்ம நாலேஜ் அதிகம் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்திக்கிறது. ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும், ஹெல்த்துக்குன்னு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ரெகுலேஷன் அண்ட் லெஜிஸ்லேஷன் ஃபார் ஹெல்த்துக்குரிய ரெகுலேஷன் எதெல்லாம் ரெகுலராக இருந்துச்சுன்னா ஹெல்த் நல்லாயிருக்கும், அதுக்குரிய லீகலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இவங்களோட எய்மாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து கோல். The goal of NHP 2015 in attainment of highest possible level of good health and well-being through a preventive and promotive healthcare orientation in all development policy. ஒன்றுமே கிடையாது, ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம கம்யூனிட்டியில் படித்தது தான். என்னது? ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ் ஹெல்த், அவ்வளோதான். சரிங்களா? ஆப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் அசஸ் டு குட் குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் கேர் சர்வீஸ் வித்தவுட் எனி ஒன் ஹேவிங் டு ஃபேஸ் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப் ஆஸ் ஏ கன்சிக்வன்ஸ். அதாவது யூனிவர்சல் அசஸ்னால் யார் வேணாலும் எங்கே வேணாலும், இப்போ வந்து நீ ஒரு ஊருக்கு போயிருக்க, இல்லை ஒரு டூர் போயிருக்கன்னு வச்சுக்கோ, ஒரு டெல்லிக்கு, அங்கே உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ நீ போய் அந்த பிஎஸ்சிலையோ இல்லை ஒரு ஜிஹெச்லையோ காட்ட போகிறேன்னு வச்சு, காசு இல்லை காட்ட போகிறேன்னு வச்சுக்கேன், அவங்க வந்து ஐயோ நீங்கள் வந்து டெல்லி பீப்புள் கிடையாது, நீங்கள் தமிழ்நாடு பீப்புள், உங்களுக்குலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்,
அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் வந்து யூனிவர்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கேர் கொடுத்தான் ஆகணும். அந்த மாதிரி குட் குவாலிட்டியாக ஹெல்த் கேர் சர்வீஸ், நல்ல குவாலிட்டியான ஹெல்த் கேரை வந்து கொடுக்கணும். அதெல்லாம் தான் இவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ். இம்ப்ரூவ் பாப்புலேஷன் ஹெல்த் ஸ்டேட்டஸ் த்ரூ கன்சர்ன் பாலிசி ஆக்ஷன் இன் ஆல் செக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் ப்ரிவென்டிவ், ப்ரொமோட்டிவ், க்யூரேட்டிவ், பேலியேட்டிவ் அண்ட் ரீஹாபிலிட்டேட்டிவ் சர்வீஸ் ப்ரொவைடட் பை த பப்ளிக் ஹெல்த் செக்டர். இது எல்லா சர்வீஸையும் எது மூலயமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? பப்ளிக் ஹெல்த் செக்டர் மூலயமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மூலயமா. Achieve a significant reduction in out-of-pocket expenditure due to healthcare cost and a reduction in proportion of household experiencing catastrophic health expenditure and consequent impoverishment. அதாவது அந்த எதை வந்து அவங்க ரிடக்ஷன் பண்ணணுன்றாங்கன்னா, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளோட நம்ம பாக்கெட்லேருந்து மணி கொடுத்து நம்மளோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ நிறைய உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இப்போ அம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல ஏதாவது கஷாயம் குடிச்சிக்கிட்டு எண்ணெய் தடவிட்டு விட்டுடுவாங்க, சரியாயிடும்ன்ட்டு. இது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அழைச்சிட்டு போய் காட்டுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட அவ்வளோதான் மணி இருக்குது. ஓகே, உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்போ காசே இல்லை, ஃப்ரீயாக தான் பார்க்குறாங்க ஜிஹெச்சில் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சரி இப்போ ஃப்ரீ தானே, நம்ம இப்போ காமிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ நம்ம பையிலேருந்து காசு எடுத்து கொடுத்து பார்க்குற அந்த கேர் இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்றது ஒன்று இவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குது. இன்னொன்று ஹவுஸ்ஹோல்டு, அதான் இப்போ சொன்னல, வீட்லேயே எல்லாம் தலைவலிக்கு தான், சரி ஒரு தாய் எழுந்திரிச்சிக்கும், ஒரு கஷாயம் போட்டு குடிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் வெளியில் போய் காமிச்சு ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும் எல்லாருமே அப்படின்றது இவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குது. அஷ்யூர் யூனிவர்சல் அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ காம்ப்ரஹென்சிவ் பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸ் ஆஸ் அன் என்டைட்டில்மெண்ட் ஃபார் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ், மெட்டர்னல், சைல்ட் அண்ட் அடலசன்ட் ஹெல்த் கேர் அண்ட் ஃபார் த மோஸ்ட் ப்ரிவலன்ட் கம்யூனிகபிள் அண்ட் அன்கம்யூனிகபிள் டிசீஸ் இன் பாப்புலேஷன். எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே நம்ம பிஎஸ்சியில் பண்ணுறது தானே, என்ன பண்ணலை, ரீப்ரொடக்டிவ் ஆஸ்பெக்டில் பண்ணுறோம், மெட்டர்னல் ஆஸ்பெக்டில் பண்ணுறோம், சைல்டு, அடலசன்ட்டு, இது என்னது கவுன்சிலிங் கொடுக்குறோம் பிஎஸ்சியில். அதுக்கப்புறம் கம்யூனிகபிள் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறோம், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்சிடி போட்டு அதையும் பார்க்குறோம், எல்லாத்தையுமே பார்க்குறோம்ல. இதெல்லாம் வரணுன்றது தான் அவங்களோட ஆப்ஜெக்டிவ். சரிங்களா? enable universal access to free essential drugs, diagnostic emergency ambulance services and emergency medical and surgical care service in public health facility so as to enhance the financial protection role of public health facility for all section of the population. எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கணும், ட்ரக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும், டாக்டர் ஃப்ரீயாக பார்க்கணும், மாத்திரை மருந்து ஃப்ரீயாக கொடுக்கணும், சர்ஜரி நீடட்னா அந்த சர்ஜரியும் ஃப்ரீயாக பண்ணணும், எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது. Ensure improved access and affordability of secondary and tertiary care service through a combination of public hospital and strategic purchasing of service from the private health sector. Private health sector காட்டிலும் பப்ளிக் ஹெல்த் செக்டரில் வந்து எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ப்ரைவேட் ஹெல்த் செக்டர் அளவுக்கு பப்ளிக்கையும் மாற்றணும் அப்படின்றது இவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது. Influence the growth of the private health care industry and medical technology to ensure alignment with public health goal and enable the contribution to making healthcare system for effective, efficient, rational, safe, affordable and ethical. அதாவது அந்த ப்ரைவேட் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், மெடிக்கல் டெக்னாலஜியை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது இவங்களோட கோலாக இருக்குது. அந்த மாதிரி எப்படி கொடுக்கணுமா கேரை, எஃபெக்டிவாக கொடுக்கணுமா, எஃபிஷியண்ட்டாக கொடுக்கணுமா, ரேஷ்னல் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுக்கணும், அதே அளவு சேஃபாகவும் கொடுக்கணும், அவங்க அஃபர்டபுளாகவும் இருக்கணும், நம்மளுக்கு எத்திக்கலாகவும் இருக்கணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி கேர் கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து 2015. அடுத்து 2017 நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017. த ஸ்பெசிஃபிக் குவான்டிடேட்டிவ் கோல் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பாலிசி. இதோட பாலிசி என்ன, இதோட குவான்டிடேட்டிவ் கோல் என்ன அப்படின்னு பார்த்து, இது வந்து குவாலிட்டேட்டிவ்னு பார்த்தோம். இது வந்து குவான்டிடேட்டிவ் கோல் என்ன அப்படின்னா, ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்பேக்ட். ஹெல்த் ஸ்டேட்டஸ், அது என்ன ப்ரோக்ராம் எதுக்காக நம்ம உருவாக்கியிருக்கோமோ அதோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஹெல்த் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ், ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்குது அதை வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங், அதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக்கணும். அதெல்லாம் தான் இதோட கோலாக இருக்குது. ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்பேக்ட், அதில் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன ப்ரோக்ராம் அப்படி பார்த்தீங்கன்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் ஹெல்த்தி லைஃப். அந்த ப்ரோக்ராம் பேஸ்டில் என்ன செய்கிறாங்கன்னா, இன்க்ரீஸ் த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் ஃப்ரம் 67.5 to 70 by 2025. 2025 இயரில்
இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 67 ஆக்கியிருக்காங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து 67 இருக்கிற இப்போதைய நிலமையை 70 ஆக்கணும். எப்போ 2025 அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ கொரோனாவில் அவங்கவுங்கன்னு என்னது பாதியிலே போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களோட எய்முன்னு ஒன்று இருக்குல்ல. நீ கூட நினைப்பேன் நம்ம எல்லாத்துலேயும் டிஸ்டிங்ஷன் வாங்கணும், எல்லாத்துலேயும் 80க்கு மேலே வாங்கணும், எல்லாத்துலேயும் 70க்கு மேலே வாங்கணும் அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் என்னது நம்ம நினைப்பு வந்து எப்போதுமே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்னது அதிகமாக தான் நினைக்கணும். ஆனாலும் நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய சுச்சுவேஷன் அப்படின்லாம் இருக்குல்ல. அப்போ அதுக்கு என்ன, பாஸ் ஆனால் போதும், சரி பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி. அப்போ என்னது பாஸ் ஆனதுக்கப்புறம் அப்படி தோணிடும், பரவாயில்லப்பா நம்ம இருந்த சுச்சுவேஷனுக்கு பாஸ் ஆனதே பெரிய விஷயம் அப்படின்னு. அப்போ அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் அந்த 67 70 ஆக்கணுன்றது இவங்களோடது. இப்போ என்ன கொரோனா வந்ததுக்கப்புறம் ஐயோ உயிரோடு இருந்தாவே போதும், 70 வயசு வரைக்கும் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. சரியா? ஆனால் இருந்தாலும் அவங்களோட கோல் இது ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான். Establish regular tracking of disability adjusted life years index as a measure of burden of disease and its trends by major categories by 2022. அதாவது 2022 இருக்கிற அந்த மேஜர் கேட்டகரி ஆஃப் அந்த டிசபிலிட்டி டிசீஸை வந்து என்னது டிசபிலிட்டி அது வந்து இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றது ஒரு எய்மாக இருக்குது. ரிடக்ஷன் ஆஃப் TFR total fertility rate 2.1 at national and subnational level by 2025 2.1 மாற்றணும் அப்படின்றதும் எங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குது. சரியா? அடுத்து மார்ட்டாலிட்டி பை ஏஜ் ஆர் காஸ் ரெடியூஸ் அண்டர் 5 மார்ட்டாலிட்டி பை 23 by 2025 and MMR from current levels to 100 by 2020. அதாவது அண்டர் 5 மார்ட்டாலிட்டியை வந்து 23 குறைக்கணும். எப்போ 2025 மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து கரண்ட் லெவல்லேருந்து 100 குறைக்கணும் அப்படின்றது 100லேருந்து குறைக்கணும் அப்படின்றது இவங்களுடைய எய்ம். ரெடியூஸ் இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் 28 by 2019 28 குறைக்கணுன்றது. ரெடியூஸ் நியோனட்டல் மார்ட்டாலிட்டி டு 16 அண்ட் ஸ்டில் பர்த் ரேட் டு சிங்கிள் டிஜிட் ஸ்டில் பர்த் ரேட்டை வந்து சிங்கிள் டிஜிட் ஆக்கணும் 2025 அப்படின்றது இவங்களோட எய்மாக இருக்குது. அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் டிசீஸ் ப்ரிவலன்ஸ் இன்சிடென்ட்ஸ் அச்சீவ் குளோபல் டார்கெட் ஆஃப் 2020 which is also termed as target of 90 is for HIV அப்படின்றத குளோபல் லெவலில் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. 90% ஆஃப் ஆல் பீப்புள் லிவிங் வித் HIV நோ தேர் HIV ஸ்டேட்டஸ். அதாவது HIV இருக்கிறவங்க 90% வந்து நமக்கு HIV இருக்குது அப்படின்னு வாழணுமா. 90% ஆஃப் ஆல் பீப்புள் டயக்னோஸ்ட் வித் HIV இன்ஃபெக்ஷன் ரிசீவ் சஸ்டெயின் ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி. அந்த HIV இருக்கிற 100%ல் 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எது? ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரீட்மெண்ட் ART அது கொடுக்கணும். 90% ஆஃப் ஆல் பீப்புள் ரிசீவிங் ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி வில் ஹாவ் வைரல் சப்ரெஷன். அந்த 90% எடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் 90% ஆஃப் வைரல் சஸ்பென்ஷன் வந்து வரணும். அதாவது இம்யூனிட்டி வரணும் அப்படின்றது உங்களோட கோலாக இருக்குது. அதுக்கு பேர் தான் 90 எல்லாமே 90%. Achieve and maintain elimination status of leprosy by 2018, Kala Azar by 2017 and lymphatic filariasis in endemic pockets by 2017. எல்லாமே வந்து எலிமினேஷனுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து achieve and maintain a cure rate of above 80% in new sputum positive patient for tuberculosis and reduce incidence of new cases to reach எலிமினேஷன் ஸ்டேட்டஸ் பை 2025. அதில் மட்டும் இல்லாமல் டிபி கேசஸ்லேயும் என்ன பண்ணணுமா, க்யூர் ரேட் வந்து அபவ் 85% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. டு ரெடியூஸ் த ப்ரிவலன்ஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் டு 0.25 by 1000 by 2025 அண்ட் டிசீஸ் பர்டன் பை 1/3 ஃப்ரம் கரண்ட் லெவல். அதாவது 1000க்கு 0.25 குறைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. டு ரெடியூஸ் ப்ரீமெச்சூர் மார்ட்டாலிட்டி ஃப்ரம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கேன்சர், டயபெட்டிக் அண்ட் க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் பை 25% பை 2025. அதாவது ப்ரீமெச்சூர் மார்ட்டாலிட்டி அப்படின்னா டெத் ஆகிறத வந்து குறைக்கணும் 25% அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுக்கு கீழே? ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்பேக்ட்டுக்கு கீழே இவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குது. அடுத்தது ஹெல்த் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவரேஜ் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், இன்க்ரீஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி
facility by 50% from current level by 2025. 2025ல 50% ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டியை வந்து இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட எய்மாக இருக்குது. Antenatal care coverage to be sustained above 90% and skill attendance at birth above 90% by 2020. அந்த ஸ்கில் அட்டண்டன்ஸ் பர்த் எஸ்ஏபி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா வந்து டெலிவரி பார்க்குறவங்க அவங்களோடதை வந்து 90% இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்கள வச்சு 90% கவர் பண்ணணும் எல்லாரையும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போயே மோஸ்ட்லி என்ன பண்ணிடுறாங்க, பிஹெச்சிக்கு தான் நிறைய பேர் போகிறாங்க. More than 90% of the newborn are fully immunized by 1 year of age by 2025. எல்லா நியூபார்ன் இப்போயாவது பாதி பேர் ப்ரைவேட்டில் போடுறாங்க, பாதி பேர் தான் கவர்மெண்ட்டில் போடுறாங்க. அதுவும் கவர்மெண்ட்டில் எதுக்கு போடுறாங்க, அந்த 4000 அந்த இது கொடுக்குறோம் அப்படின்றதுனால. ஆனாலும் இப்போ என்னது 90% வந்து 2025ல் 1 year வரைக்கும் கவர்மெண்ட்டில் தான் வேக்சின் போடணும் அப்படின்ற அந்த இது வந்துடும் அப்படின்றாங்க. மீட் நீட் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் அபவ் 90% ஆஃப் நேஷ்னல் அண்ட் சப் நேஷ்னல் லெவல். 90% வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. 80% of known hypertensive and diabetic individuals at household level maintain control disease status by 2020. 80% வந்து கண்ட்ரோல்லே வச்சுக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றாங்க. வரணும் அப்படின்றதெல்லாம் இவங்களோட எய்மாக இருக்குது. அடுத்து கிராஸ் செக்டோரியல் கோல்ஸ் ரிலேட்டட் டு ஹெல்த். வேறு என்னெல்லாம் கிராஸ் செக்டோரியல் கோல் பண்ணியிருக்காங்கன்னா, ரிலேட்டிவ் ரிடக்ஷன் இன் ப்ரிவலன்ஸ் ஆஃப் கரண்ட் டொபாக்கோ யூஸ் பை 15% பை 2020 அண்ட் 30% பை 2025. அதாவது ப்ரிவென்ட் பண்ணுறது. இப்போ வந்து 2020ல் வந்து 15% இருக்கிறது 30% ப்ரிவலன்ஸாக 2025 ஆகணும் அப்படின்றது தான் இவங்களோட கோல். ரிடக்ஷன் ஆஃப் 40% இன் ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஸ்டண்டிங் ஆஃப் அண்டர் 5 சில்ட்ரன் பை 2025. ஸ்டண்டிங்னா என்னென்னா ரொம்ப இது மெச்சூரிட்டி இல்லாமல் என்ன சொல்கிறது, இந்த மால் நியூட்ரிஷனில் இருக்காங்கல்ல அந்த மாதிரி பேபிஸ், சரிங்களா, அவங்கள வந்து 50% 40% ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. அசஸ் டு சேஃப் வாட்டர் அண்ட் சானிடேஷன் டு ஆல் பை 2020. எல்லாருக்குமே வந்து சேஃப் வாட்டர் கொடுக்கணும், என்வரான்மெண்டல் சானிடேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க 2020ல். இதுக்கு பேர் ஸ்வச் பாரத் மிஷன். இந்த நம்மளோட பிஎம் வந்து கூட்டுறது இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸ்வச் பாரத் மிஷன், அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி நம்மளோட என்வரான்மெண்ட்டை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட எய்மாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் ஆக்குபேஷனல் இன்ஜுரி பை 50% ஃப்ரம் கரண்ட் லெவல். ஆக்குபேஷனல் இன்ஜுரி ஒர்க் பண்ணுற இடத்துல நடக்கக்கூடிய இன்ஜுரியை வந்து 50% வந்து குறைக்கணும் அப்படின்றது இவங்களோட எய்ம். நேஷ்னல் ஆர் ஸ்டேட் லெவல் ட்ராக்கிங் ஆஃப் செலக்டட் ஹெல்த் பிஹேவியர். அதாவது செலக்டட் ஹெல்த் பிஹேவியர் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்றாங்க. நல்லா பிஹேவியரை பார்த்தாவே போதும்ல, தப்பு செய்கிறவங்கள டக்குன்னு பிடிச்சி அதை வந்து இது பண்ணிடலாம், தப்பு இல்லாத அளவுக்கு பண்ணிடலாம், அதுக்காக தான் ட்ராக் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்கு கீழே வருது, ஹெல்த் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸுக்கு கீழே. அடுத்தது ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங். இது உங்களுக்கே தெரியும், ஹெல்த் சிஸ்டத்தை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஃபினான்ஸு. இன்க்ரீஸிங் கவர்மெண்ட் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் 1.15% ஆஃப் ஜிடிபி டு 2.5% ஆஃப் ஜிடிபி பை 2020. இப்போ வந்து 1.15% இருக்கிற ஜிடிபியை வந்து 2.5% 2025ல் இன்க்ரீஸ் பண்ணணுன்றது இவங்களோட கோல். இன்க்ரீஸ் ஸ்டேட் செக்டர் ஹெல்த் ஸ்பெண்டிங் டு அபவ் 8% ஆஃப் தேர் பட்ஜெட். நம்மளோட பட்ஜெட்டை விட 8% வந்து அதிகமாக வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் நம்மளோட ஹெல்த் செக்டருக்கு அப்படின்றது இவங்களோட எய்ம். டிக்ரீஸ் ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட் ஃபேஸிங் கேட்டாஸ்ட்ரோஃபிக் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் த கரண்ட் லெவல் பை 25%. 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ இருக்கிற லெவலை விட அப்படின்றாங்க. அடுத்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸில் என்ஷூர் அவைலபிலிட்டி ஆஃப் paramedics and doctors as per Indian public health standard form in high priority district by 2020. இப்போயே வந்து எல்லாருமே வந்து இந்த ஐபிஹெச்எஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்டை. இன்னும் நல்லா பேராமெடிக்கை வந்து போட்டு டாக்டர்ஸ்லாம் போட்டு இன்னும் நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட எய்மாக இருக்குது. Increase community health volunteers to population ratio as per IPHS norms in high priority districts by 2025. இன்னும் நிறைய ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுத்து இன்னும் அதிகமாக்கணும், வாலண்டியர்ஸ் அதிகமாக்கணும் அப்படின்றதுல இவங்களோட எய்மாக இருக்குது. Establish primary and secondary care facility as per norms in high priority district by 2025. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இதை வந்து என்னது ப்ரைமரி அண்ட் செகண்டரி கேர் ஃபெசிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது எங்களோட எய்மாக இருக்குது. அடுத்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா
ensure district level electronic database of information on health system components by 2020. எல்லாமே எலக்ட்ரானிக் டேட்டாபேஸில் வந்துடணும். எத்தனை பேர் பர்த், ஒரு ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் அடலசன்ஸு, அந்த ப்ரீ ஸ்கூல், அதெல்லாம் எத்தனை பேர் மேல், எத்தனை பேர் ஃபீமேல், அந்த மாதிரியான எல்லா இதுவுமே வந்து எலக்ட்ரிக் டேட்டாபேஸில் அவங்களுக்கு வந்துடணுன்றாங்க. எத்தனை டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, எத்தனை ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் இருக்காங்க, அது எல்லாமே. Strengthen the health surveillance system and establish registers for disease of public health importance by 2020. அவங்க அந்த ஹெல்த் சர்வே பண்ணுறாங்கல்ல, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி அப்படின்றத அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றது இவங்களோட கோலாக இருக்குது. Establish federated integrated health information architecture, health information exchange and national health information network by 2025. நிறைய வந்து ஃபெடரேஷன் அதுக்குன்னு செலவு பண்ணுறது, அதுக்குன்னு நிறைய ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் வந்து 2025ல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட எய்மாக இருக்குது. ஓகேங்களா? இதோட நேஷ்னல் ஹெல்த் பாலிசியும் முடியுது. நேஷ்னல் ஹெல்த் பாலிசி படிச்சுக்கோங்க, ஒரே கொஷின் தான், என்ன கொஞ்சம் அதோடய எய்ம்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதோட இந்த யூனிட் முடியுது. ஓகேவா? தேங்க்யூ.